வந்து நாங்கள் அமிர்தாவில் டீ குடிக்க வந்து நின்றுருக்கோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் திருவள்ளம் கோயிலுக்கு எங்கள் குலதெய்வங்களுக்கு கிளம்ப போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா முன்னாடி வந்துட்டாங்க கோயிலுக்கு. நான் பின்னாடி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வந்தோம். இதான் எங்கள் கோயிலுடைய குலதெய்வம் கோயிலுடைய முகப்பு பாருங்கள். இதான் என்ட்ரன்ஸு. ஸ்ரீ ஏகவல்லி அம்மன் திருக்கோயில் திருவலம். இவங்க தான் இந்த அம்மன் தான் எங்கள் குலதெய்வம் அம்மன். இது கோயிலுக்கு வெளியில் கொஞ்சம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எதுவுமே இருக்காது இங்கெல்லாம். இப்போ தான் திருப்பணி செஞ்சு பக்தர்கள் மூலமாக ஃபண்டு ரைஸ் பண்ணி எங்களை மாதிரி நிறைய பேருக்கு இங்கே குலதெய்வம் இருக்கும் இல்லைங்களா. இந்த அம்மன் குலதெய்வமாக இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து ஃபண்டு கொடுத்து அப்படியே கோயிலில் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பாருங்கள், தங்குற அறை 2, இது ஒரு மேடை மாதிரி, இந்த டாய்லெட்ஸ், அப்புறம் பாத்ரூம் கூட இங்கே இருக்குது. இது கோயிலுடைய அவுட்டர் லுக் பாருங்கள். இதுதான் எங்கள் அம்மன். ஆக்சுவலாக இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால வந்திருக்கோம். அம்மா பாருங்கள், பொங்கல் வச்சுட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா கொஞ்சம் பாரு. ஓகே, இது எங்கள் மாமா பொண்ணு. இது வரைக்கும் பாருங்கள், இது எங்கள் மாமா உட்காண்ட்ருக்காரு. இது எங்கள் சிவாண்ணா. மாமி முடிஞ்சிச்சா மாமி? கொஞ்சம் ஃபேஸ் காட்டுங்க. கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ பொங்கல் வச்சுருக்கோம். பொங்கல் வச்சு இறக்கிட்ட பிறகு திருப்ப நான் உங்களுக்கு வீடியோவை சென்ட் பண்ணுறேன். கோயில் உள்ள இதுதான் எங்கள் அப்பா. பாருங்க, ஒரு ஆய் சொல்லு, ஒரு ஆய் சொல்லு. வீடியோவில் ஒரு ஆய் சொல்லு. கோயில் உள்ள பிரகாரத்தை காமிக்கக்கூடாது, கர்ப்பகிரகத்தை வந்து பாவம் சொல்லுவாங்க. அதனால தான் கோயில் வெளியில் மட்டும் காமிச்சிட்ருக்காரு. ஆடி மாதம்னாவே பெரும்பாலும் அம்மனுக்கு வந்து வேண்டாமா. இது விநாயகர் டெம்பிள். அது அங்கே முருகர் டெம்பிள் இருக்குது. ஆடி மாதம்னாவே எப்போவுமே வந்து அம்மனுக்கு விசேஷமான நாள். எல்லா அம்மன் கோயிலையும் வந்து கூழ் ஊற்றுவாங்க. அம்மனுக்கு ஆடிப்பெருக்கு, ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷமாக இருக்கும். வாழைப்பந்தல் பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோயில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவு தான் எங்கள் ஊரில் இருந்து, மாம்பாக்கத்துலேருந்து. அங்கே ஆனால் ஆடி திங்கள் கிழமை ஆனால் வந்து விசேஷ நாள். அது என்ன ரீசன்றது தெரில. எல்லாமே ஆடி வெள்ளி தான் அம்மனுக்கெலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கோயிலில் மட்டும் ஆடி திங்களுக்கு தான் வந்து செலிப்ரேஷன் இருக்கும். இது கோயிலோட பிரகாரம், உள் பிரகாரம். இங்கே பார்த்தீங்களா முருகர். அங்கே நவகிரக சிலைகள்லாம் இருக்கு. வீடு போயிட்டுருக்கா? போயிட்டு தானே இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தோன்னா எதுக்காக வந்தோம்னா, நாங்கள் இங்கே ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தோம். ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருந்தாரு. குலதெய்வ கோயிலுக்கு வந்து அதாவது வந்து அம்மனாக இருந்தாங்கன்னா பௌர்ணமிக்கு 5 தேங்காய் உடச்சி, அந்த 5 தேங்காய்னா வந்து 5 தேங்காய் உடச்சோம்னா நமக்கு வந்து 10 பீஸ் ஆகும் இல்லைங்களா, 2 அதில் வந்து 9 தேங்காயில் வந்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரியில் விளக்கு போட்டோம்னா நம்ம முன்னிலை பயன்லாம் போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய தோஷங்கள்லாம் விலகுனாங்க. ஸோ முதல் முறை போட்டுட்டோம் நாங்கள். அதான் தொடர்ந்து ஒரு 5 முறை எப்படியாவது பௌர்ணமிக்கு வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு. அம்மன்னா வந்து பௌர்ணமி பண்ணணுமா. இதே உங்களுக்கு ஆண் குல தெய்வமாக இருந்தோன்னா அமாவாசைக்கு வந்து இந்த பரிகாரம் செஞ்சால் நல்லா இருக்கும். நம்ம குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு நமக்கு, நம்ம மூதாதையர், அதுக்கப்புறம் நம்மளுடைய
பாதுகாப்பாங்க நம்மளை சுற்றி. நம்ம அவங்க செஞ்ச கர்ம வினையில் தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டது, அது நான் அவங்களுக்கு பதிவு பண்ணுறேங்க. அதான் அதை பார்த்துட்டு நாங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டோம். பட் ஆனால் அது கண்டினியூஸாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தடங்கள் நிறைய வரும்னாங்க. அப்படியே வந்துட்டு தான் இருக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. நல்லபடியாக எல்லாமே சால்வ் ஆகணும். செகண்ட் டைம் அம்மாவை பார்த்துட்டு நெய் போட போகிறோம். ஓகேம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த 9 நெய் விளக்கு தீபம் தேங்காயில் அம்மாவுக்கு பார்த்துக்குங்க. ஏற்றுப்பா. ஓம் ஏகவல்லி தாயே நமக. உன் திருவடி ஓம் ஏகவல்லி அம்மா தாயே நமக. ஓம் ஏகவல்லி அம்மா தாயே நமக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த 9 தேங்காய் தீபம், நெய் போட்ட தீபம் பார்த்துக்குங்க. இது வந்து ஃப்ரெண்ட் பொங்கல் வீட்டுக்கு திரும்ப போகிறவங்க